ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம HTML வந்து ஒரு பேசிக்கான HTML பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் நம்ம பேசிக்கான டேக்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த HTML பேஜோட லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நிறையா கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். ஹெட்டிங் டேகு, இமேஜ் டேகு, அதுக்கப்புறம் ஆங்கர் டேக், ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்கப்புறம் டெஃபினேஷன் லிஸ்ட், அதுக்கப்புறம் டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு HTML-க்குள்ளே இன்னொரு HTML-ஐ எப்படி எம்பெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நிறையா வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு வெப்சைட்டில் இன்னொரு வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு சின்ன போர்ஷனாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சின்ன போர்ஷனுக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கிளிக் ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து HTML-ல வந்து iframeன்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேக் வச்சு நம்ம அந்த எப்படி இன்னொரு HTML-ல இந்த கரண்ட் HTML-ல எம்பெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாரி எம்எட் அப்ரிவேஷன் வச்சு. ஸோ எம்எட் அப்ரிவேஷன்னா நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VS கோடில் வந்து ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர் காட்டும். நீங்கள் இந்த ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேசிக் பாய்லர் பிளேட் கோட் கிடச்சிரும். ஸோ டைட்டில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் iframe எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாடி டேக்குள்ளே நான் iframe அப்படின்ற ஒரு டேகை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற இந்த SRC ஆட்ரிபியூட்டில் தான் நீங்கள் எந்த HTML-ஐ இந்த HTML-ல எம்பெட் பண்ணுமோ அதோட லிங்க் ஆர் பாத்தை கொடுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து இந்த intro.htmlன்றதை இந்த SRC-ல வந்து எம்பெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாட்/னால் உங்களுக்கு வந்து டைனமிக் பாத் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கரண்ட் ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டாட்/ போட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் intro.html செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரேம் பார்டர்ன்றது இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு அதை பற்றி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த intro.html வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்கள். ஸோ நான் இப்போ இந்த HTML சேவ் பண்ணிட்டேன். இந்த வெப்பேஜில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த HTML இப்போ வந்து இந்த HTML-ல எம்பெட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரோல் பாரோட வரும். ஸோ தட் நீங்கள் வந்து மொத்த HTML-லையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம், மொத்த கண்டென்ட்டையும். நீங்கள் வந்து இப்போ வந்து இதை ரீசைஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஸ்க்ரோல் பார் வேணாம், சைட் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வேணாம், வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து விட்த் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து விட்த் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 800 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் போயிடுச்சு, ஜஸ்ட் வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த HTML-ஓட மொத்த பேஜுமே நீங்கள் இங்கே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைட்டுன்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 500ன்னு கொடுக்குறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்குற நிறைய வெப்சைட்ஸில் ஒரு HTML-ஐ இன்னொரு HTML-ல எம்பெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.